சிவகார்த்திகேயன் விஜய் ஆண்டனி இவங்க 2 பேரோட இந்த படம் ரிலேட்டடா பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் சிவகார்த்திகேயனோட கெரியர்ல 25வது படம், மிக முக்கியமான படம். ஏன்னா, ஒரு ஸ்டாரோட லைஃப்ல ஃபிலிமோகிராஃபில 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் அப்படிங்கிறது எப்பவுமே பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அண்மையில கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஃபேன் பேஸ்லயா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் எந்த இடத்துக்கு வச்சு பார்க்கப்படுறாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தளபதியா எல்லாருமே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்பர் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து அமரன் படம்லாம் ஹியூஜ் சக்ஸஸ். அப்போ சிவகார்த்திகேயன் அடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துக்கு தள்ளப்படுறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அந்த ஒரு பட்சத்தில் சுதா கொங்கரா கூட 25வது படத்துக்கு கமிட் ஆகுறாரு. இதுலேயுமே பல சிக்கல்களும் பல காசிப்புகளும் எழுந்தது. என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் புறநானூறு அப்படின்னு டைட்டில் சொல்லப்பட்ட படம். இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்தது. சூர்யா அண்ட் சுதா கொங்காரா மறுபடியும் ஒரு டீம் அப் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் சுதா கொங்காரா 2D ப்ரொடக்ஷன் விட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் 2D ப்ரொடக்ஷனுமே என்ஓசி கொடுத்து நீங்கள் யார் கூட வேணால் இந்த படத்தை பண்ணுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக வெளியில் வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அமரன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த 25வது படத்தில் கமிட் ஆகுறாரு.